எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்ப போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த நிப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸோட பஞ்சாயத்துக்கு வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்குமே ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாயத்து வச்சிருக்காங்க. எல்லாத்தோடைய கண்ணு இப்போ அது மேலதான் இருக்கு. பிரச்சனை என்னன்னா, முதல்ல ஈரான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியே மிகப்பெரிய கேள்வியா தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இஸ்ரேல் ஹெஸ்புல்லா மேல தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க, லெபனான் மேல தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு வார்னிங் மெசேஜும் கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்த லெபனான் ஆம்புலன்ஸை பயன்படுத்துது மிலிட்டரி ஆக்டிவிட்டிக்காக. ஏன்னா இன்டர்நேஷனல் லா என்ன சொல்லுதுன்னா, ஒரு வார் நடக்கும்போது எக்காரணத்தை கொண்டும் ஆம்புலன்ஸ் மேல தாக்கக்கூடாது. அது இன்டர்நேஷனல் லா. ஸோ இஸ்ரேல் என்ன குற்றஞ்சாட்டுதுன்னா, இந்த மாதிரி லெபனான் இந்த ஆம்புலன்ஸ் தான் மிலிட்டரி வெஹிக்கிளா பயன்படுத்துறாங்க, அதனால ஆம்புலன்ஸை தாக்குவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை இஸ்ரேல் கொடுத்துருந்துச்சு. ஸோ இது மறுபடியும் ஓரளவுக்கு பதட்டத்தை தான் வச்சிருந்தது. பட் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நாங்கள் லெபனான் கூட பேச்சுவார்த்தை பண்றதுக்கு அமைதியாய் நோக்கி நகர்றதுக்கும் ரெடியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் குளோபல் மார்க்கெட்ஸ் ஓரளவுக்கு ஸ்டேபிளா வச்சிருந்துச்சு. பட் இதெல்லாத்தையும் தாண்டி ஞாயிற்றுக்கிழமை ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஈரான் அந்த பேச்சுவார்த்தையில பங்கேற்குமா இல்லையா அப்படிங்கிறதா. பங்கேற்றும்னு 90% நம்பப்படுது. பட் ஒரு 10% பயத்தை வைக்கிறாங்க. சரி, இந்த பேச்சுவார்த்தையில 5 கூட தேவையில்லை, 4 முக்கியமான பாயிண்ட் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹார்மோஸ் ஜலசந்தி. ஆனா ட்ரம்ப் நேத்தே சொல்லியிருந்தாரு, இந்த டோல் கலெக்ட் பண்றதெல்லாம் ஆகாது, ஈரான் அங்க ஃப்ரீயா தான் அலோவ் பண்ணணும், முதல் மாதிரி அங்க சுமமான ஒரு போக்குவரத்து தான் வேணும், அங்க டோல் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் ட்ரம்ப் ஆல்ரெடி நேத்தே கொடுத்திருந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்து ஹார்மோஸ் ஜலசந்தி. இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி ஓபன் பண்றது, அதோடைய கண்ட்ரோலை ஈரானே ரிட்ரைன் பண்ணுதா இல்ல எந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் உள்ள வருது. ஸோ இந்த ஹார்மோஸ் ஜலசந்தியை பத்தின பேச்சுவார்த்தை இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நாளைக்கு இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில. ரெண்டாவது பாயிண்ட் ஈரான் மேல இருக்கக்கூடிய பொருளாதார தடைகளை நீக்கிறது. ஸோ இதுக்கு ஓரளவுக்கு ரெண்டு பேருமே சும்மா ஒத்து போற மாதிரி தான் தெரியுது. ஸோ ஈரான் மேல இருக்கக்கூடிய பொருளாதார தடைகளை நீக்கிறது ரெண்டாவது பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். ஹார்மோஸ் ஜலசந்தியை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பண்ற எந்த இஷ்யூவும் இல்லை. டோல் வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களாங்கிறது நாளைக்கு பேச்சுவார்த்தை முக்கியமான பாயிண்டா இருக்கும். ரெண்டாவது இந்த பொருளாதார தடைகளை நீக்கிறது. மூணாவது நியூக்ளியர் ப்ரோக்ராம். இந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம் ஈரான் கன்டினியூ பண்ண போகுதா, இல்லை ஓரளவுக்கு கண்ட்ரோல்டா யூஎஸ் அலோவ் பண்ண போகுதா, இல்லை ஒட்டு மொத்தமா யூரேனியத்தையே நீ திருப்பி கொடுத்துருன்னு சொல்ல போகுதா அப்படிங்கிறது மூணாவது டிஸ்கஷன். இந்த 3 டிஸ்கஷன். இது போக நாலாவது தான் இந்த லெபனான் இஷ்யூ. இந்த லெபனான் ஹிஸ்புல்லா மேல தாக்குதல் நடத்துறது, இஸ்ரேல் அதில் இன்வால்வ் ஆகிறது, ஈரான் அதில் டைரக்டா இன்வால்வ் ஆகிறது. ஸோ இதை பத்தின இந்த 4 முக்கியமான பாயிண்ட் தான் பேச்சுவார்த்தையில் இடம்பெற போகுது. ஸோ இதுக்கு உண்டான தீர்வை பொறுத்து தான் மேற்கொண்டு எப்படி நகரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்டாவது நீங்க யோசிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, உடனே ஞாயிற்றுக்கிழமையே சாயங்காலமே தீர்வு கிடைச்சிரும்னு நம்ம யோசிக்க கூடாது. ஏன்னா 22ஆம் தேதி வரைக்கும் இந்த சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் இருக்கு. ஓகே, 22ஆம் தேதி வரைக்கும் இந்த அமைதி ஒப்பந்தம் இருக்கு. 22ஆம் தேதிக்குள்ள ஒரு முடிவை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ 22ஆம் தேதி இந்த பேச்சுவார்த்தை நாளைக்கு தொடங்கி 22ஆம் தேதிக்குள்ள ஒரு முடிவு வந்துடும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ல தான் இப்போதைக்கு மார்க்கெட் எல்லாமே ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இது கிடைக்கிற பட்சத்தில், இந்த எக்ஸ்பெக்டேஷன் நடக்கிற பட்சத்தில் மார்க்கெட் இன்னுமே பாசிட்டிவா மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சப்போஸ் மறுபடியும் ஏதாச்சும் பஞ்சாயத்து பண்ணாங்கன்னா அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். இதுக்கப்புறம் பஞ்சாயத்து ஆட்சி என்ன ஆகும்னா, இது ஆல்ரெடி என்ன ரியாக்ஷன் கொடுத்திருந்தோ அதை காட்டிலும் மோசமான ரியாக்ஷன்ஸ் மார்க்கெட் கொடுத்துரும். ஏன்னா இதுக்கப்புறம் மறுபடியும் வார் கன்டினியூ ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா, முதலீட்டாளர்கள் நம்பிக்கை இழந்துருவாங்க, யூஎஸ் மேல நம்பிக்கை இழந்துருவாங்க, ஈரான் மேல நம்பிக்கை இழந்துருவாங்க. இந்த ஒட்டுமொத்த போர் நிறுத்தம், இந்த க்ரூட் ஆயில் விலை இது லாங் டைம் செட்டில்மெண்ட்டா மாறிடும். அதனால பால் பெருசாயிரும் இந்த பேச்சுவார்த்தை ஃபெயிலியர் ஆகிற பட்சத்தில். பட் இது 22ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பேச்சுவார்த்தை 10ஆம் தேதி தொடங்கி 10ஆம் தேதி சாயங்காலத்துக்குள்ளேயே முடிவு பண்ணி அன்னைக்கு சாயங்காலமே கிளைமேக்ஸை முடிச்சிடணுங்கிற மாதிரி ஒரு 3.5 மணி நேரம் படம் இல்லை அது. ஸோ இது தொடர்ந்து கன்டினியூ ஆகும். இந்த 4 பாயிண்ட்டுகள்லையும் எந்தெந்த ஒவ்வொரு பாயிண்டா டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது, பார்க்கலாம். சரி, இது போக முக்கியமான விஷயங்கள் ஏதாச்சும் இருக்கா குளோபல் மார்க்கெட்ஸ்ல அப்படின்னு சொன்னோம்னா, இன்னைக்கு சாயங்காலம் யூஎஸ் உடைய இன்ஃபிளேஷன் டேட்டா வருது. அது ரொம்பவுமே முக்கியமான டேட்டா. ஆக்சுவலா லாஸ்ட் டைம் இன்ஃபிளேஷன் டேட்டா வரும்போது நம்ம என்ன பேசியிருந்தோம்னா, அது பிப்ரவரியோட இன்ஃபிளேஷன் டேட்டா, மார்ச் ரியல் பிக்சர் வரும் அப்படிங்கறத பேசியிருந்தோம். ஸோ மார்ச்சோட இன்ஃபிளேஷன் டேட்டா தான் இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு வருது. இன்ஃபிளேஷன் டேட்டாவை பொறுத்த வரைக்குமே போன தடவை 2.4, இந்த தடவை ஒரு 3.3க்கு மேல 3.3 வரைக்கும் வரும்னு எதிர்பார்க்கிறோம். நம்ம ஆக்சுவலா 3.3 வரைக்குமே இன்ஃபிளேஷன் வரும்னு எதிர்பார்க்கிறோம். அதுக்கும் மேல இன்ஃபிளேஷன் அதிகமா இருந்துச்சுன்னா அது நெகட்டிவா தான் பார்க்கணும். ஓகே, 3.3க்கு மேல இன்ஃபிளேஷன் வந்துச்சுன்னா அதுவுமே யூஎஸ் அதுவுமே பெரிய நெகட்டிவ். ஏன்னா அதுக்கு மேல இன்ஃபிளேஷன் இருந்துச்சுன்னா
ஈவன் புது ஃபெட் சேர்மன் வந்தாலுமே ரேட் கட் கொடுக்கறது ரொம்ப சிரமமான ப்ராசஸாக போயிடும். ஸோ அது நெகட்டிவ் நியூஸாக தான் பார்க்கப்படும். வாரனால 3.3 வரைக்கும் அலௌடு, அது மட்டும் நம்ம கவனத்தில் இருக்கணும். இது ரெண்டுமே முக்கியமான விஷயங்களா பார்க்கப்படுது. அதே மாதிரி நம்மளுடைய ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் சார் அவர்கள் வாஷிங்டன் டிசியில பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாரு. ஸோ அது ஓரளவுக்கு சும்மா தான் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி யுஎஸோட டிப்ளமேட்டிக்ஸுமே கிட்டத்தட்ட மே மாதம் வந்து இந்தியாவுக்கு விசிட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா இந்த ட்ரேட் டீல் நம்ம இன்னும் சைன் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஸோ மே மாதம் யுஎஸ் டிப்ளமேட்டிக் வரும்பொழுது இந்த ட்ரேட் டீல் சைன் பண்ணுறதை பற்றின ஒரு முழு வடிவம் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதுவுமே ஃபோக்கஸில் இருக்குது. இந்த கேப்பில் இன்னைக்கு ஆர்பிஐ வந்து ஒரு முக்கியமான கன்சல்டேஷன் பேப்பரை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது மார்க்கெட்லேருந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் தி டாபிக் தான், பட் மார்க்கெட்டுக்கு ரிலேட்டடான ஒரு டாபிக் தான். ஆர்பிஐயோட கன்சல்டேஷன் பேப்பர் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த யூபிஐ ஸ்கேம் நடக்குது இல்லையா, யூபிஐயில் வந்து கிட்டத்தட்ட 2025 மட்டுமே 23,000 கோடி ஸ்கேம் நடந்திருக்கு. யூபிஐயில் ஸ்கேம் நடந்த ஸ்கேமோட 23,000 கோடி. இந்த ஓடிபி, அப்புறம் இந்த ஓடிபி சொல்லுங்கன்னு ஆரம்பிச்சு நிறைய ஸ்கேம் உங்களுக்கே தெரியும். அது லிஸ்ட் போட்டால் பெருசாக இருக்குது. ஸோ இந்த ஸ்கேம் எல்லாம் தடுக்கிறதுக்காக ஆர்பிஐ ஒரு ஐடியாவை முன் வச்சிருக்கு இந்த கன்சல்டேஷன் பேப்பரில். அதாவது 10,000 ரூபாய்க்கு மேலே யூபிஐ டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னா, 10,000 ரூபாய்க்கு மேலே யூபிஐ டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னா அது உடனடியாக கிரெடிட் ஆகாது. ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு உடனடியாக கிரெடிட் ஆகாது. 1 மணி நேரம் டெம்பரவரியாக ஹோல்டில் இருக்கும். உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அந்த 10,000 ரூபாய் டெபிட் ஆயிடும். ஓகே, இந்த டிரான்சாக்ஷன் 10,000 ரூபாய்க்கு மேலே நடந்துச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. 10,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து 10,000 ரூபாய் பணம் போயிடும். ஆனால் ஆப்போனன்ட் பார்ட்டி கிரெடிட் ஆகாது. இடையில 1 மணி நேரம் இருக்கும். இந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் கேன்சல் பண்ணுறதுக்கும் இல்லை பேங்க் வந்து ஃப்ராட் செக் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமான டைம் கேப் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரதை பற்றி கன்சல்டேஷன் பேப்பர் வந்து ஆர்பிஐ சப்மிட் பண்ணியிருக்காங்க. இது மேலே மக்களுடைய பப்ளிக் ஒப்பீனியன் கேட்டிருக்காங்க. மே 8 வரைக்கும் அதுக்கு டைம் இருக்குது. யார் வேணாலும் அதோட ஒப்பீனியன் கொடுக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா போய் அது கொடுத்து வைங்க. ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு இதில் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. இப்போ பாசிட்டிவ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நிறைய ஸ்கேமை நம்ம தடுக்க முடியும். அதே மாதிரி நெகட்டிவ் என்ன போகிறோம்னா, நான் வந்து ஒரு சாதாரண ஒரு மாலுக்கு போகிறேன், இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறேன், ஒரு 15,000 ரூபாய்க்கு இந்த மாதம் மளிகை சாமானை வாங்குறேன். நான் இப்போ யூபிஐல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன்னா 1 மணி நேரம் கழிச்சு தான் கிரெடிட் ஆகும். 1 மணி நேரம் நீ உட்கார வச்சுருவான். நீ கிரெடிட் ஆகிட்டு அப்புறம் கிளம்புங்க அப்படின்ட்டுருவான். ஏன்னா நம்மளால உள்ள அனுப்பிச்சு விட்டான்னு வச்சுக்கோங்களேன், இவன் வெளியே வந்து இல்லை இது ஃப்ராட் டிரான்சாக்ஷன், நான் இது பண்ண வெளியில் கேன்சல் பண்ணி விட்டு போயிட்டாலும் வம்பாயிரும். ஸோ இது சிஸ்டமேட்டிக்கலாக நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஆர்பிஐயோட கன்சல்டேஷன் பேப்பர் நானும் இன்னும் முழுசாக படிக்கல, பட் கான்செப்ட் இதுதான். நீங்கள் ஒரு தடவை ஃபுல்லாக படிச்சுட்டு உங்களோட ஒப்பீனியனையும் நீங்கள் இதில் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் முக்கியமான நியூஸஸ். ஓகே, பட் என்ன நடந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை பொறுத்த வரைக்குமே ஒன்று ஈரான் பங்கேற்காமையும் போயிடலாம். ஸோ இது வந்து இந்த பழைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் 10ஆவதெல்லாம் படிக்கும்பொழுது எஸ்னா நோ கொடுப்போம்ல. ஃபர்ஸ்ட் ஈரான் பேச்சுவார்த்தையில் பங்கேற்குது, எஸ் நோனா அங்கேயே முடிச்சு போச்சு, அங்கேயே அது மார்க்கெட்டுக்கு நெகட்டிவ். பங்கேற்கவே இல்லைன்னா சரி, எஸ்னா இது பாசிட்டிவ். சரி, பங்கேற்றதுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி ஏதாவது டீல் அச்சீவ் ஆயிருக்கா, எஸ் நோனா மறுபடியும் நெகட்டிவ், எஸ்னா பாசிட்டிவ். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போயிட்டே இருக்கலாம் இந்த 4 கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி. ஸோ என்ன மாதிரியான அவுட்புட் வந்தாலுமே திங்கக்கிழமை மார்க்கெட்டு லெவல்ஸில் எப்பவும் போல டிசிப்ளினாக ஹேண்டில் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அல்லது ஹெட்ஜஸ் எடுத்து வச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். ஹெட்ஜஸ் இல்லாமல் தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகே, ஹெட்ஜஸ் இல்லாமல் தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணாதீங்க. எப்பவும் போல வேல்யூஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். வேல்யூஸை பொறுத்த வரைக்குமே இன்னைக்கு ஓரளவுக்கு மார்க்கெட் பாசிட்டிவ் மொமெண்டம்ல தான் இருந்துச்சு. ஸோ பெரிய அளவில் சேஞ்சஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. பிரைமரி சப்போர்ட் வந்து 23,932. இன்னைக்கு மார்க்கெட்டோடைய ஓப்பனே 23,931 தான் எக்ஸாக்டா. அதுதான் அந்த வேல்யூஸோடைய இம்பார்ட்டன்ட். 23,932ங்கிற அந்த பிரைமரி சப்போர்ட்டை மார்க்கெட் இன்னைக்கு பிரேக் பண்ணி ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே பிரைமரி ரெசிஸ்டன்ஸ், அது ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் 23,962 அச்சீவ் பண்ணுது. அதுக்கப்புறம் செகண்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் 24,032 அச்சீவ் பண்ணுது. அதுக்கப்புறம் அடுத்த பொசிஷனல் ஹடில் 24,062 அச்சீவ் பண்ணுது. அங்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சண்டை போட்டு அப்புறம் மூணாவது இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் 24,128 நோக்கி நகருது. 120 ரேஞ்சுகளுக்கு வந்தோடனே மார்க்கெட் அந்த இடத்துல பிஎஸ் தடுத்து நிறுத்தி அதே ரேஞ்சஸ்ல க்ளோஸ் பண்றாங்க. இதான் இன்னைக்கு மார்க்கெட்டோடைய ஓவரால் மூவ். வேற எதுவும் காம்ப்ளிகேட்டடான மூவ் எல்லாம் கிடையாது. சிங்கிள் டைரக்ஷன்ல வேல்யூஸ்ல அது பாட்டுக்கு எப்பவும் போல மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. க்ளோஸை பொறுத்த வரைக்குமே இது ஒரு ஃபிளாட் டு பாசிட்டிவ் க்ளோஸ் தான். அதுல தான் இது ஒரு குழப்பமும் இல்லை. இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் மண்டே மார்க்கெட்டினோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் டிஸ்கஸ் பண்ணிடலாம். மண்டே மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,128. அதுக்கு மேல மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 24,282 அண்ட் 24,332.
அதுக்கு மேல ஹடில் 24,588 அண்ட் மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,758. இதெல்லாம் மேல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 24,162, 24,228 அண்ட் 24,362. பிரைமரி சப்போர்ட் வந்து 24,062 பிரைமரி சப்போர்ட் இருக்கு. இதுக்கு கீழே இருக்கக்கூடிய மந்த்லி சப்போர்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 23,818, 23,772, 23,562 ஹடில். அதுக்கு கீழே அடுத்த மந்த்லி சப்போர்ட் 23,338. இன்ட்ராடே சப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 24,028, 23,958 அண்ட் 23,932. இதெல்லாம் வந்து இன்ட்ராடே சப்போர்ட்ஸ். இது போக ஓப்பன் இன்ட்ரெஸ்டையும் ஒரு பேசிடுவோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸு பியர்ஸோடைய டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. பியர்ஸோடைய டிஃபென்ஸ் ஏரியா ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்களோட டிஃபென்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸாக்டாக 24,050 வரைக்குமே. 24,050 அப்படிங்கிறது அந்த பொசிஷனல் ஹடில் 24,062 குறிக்குது. அது வரைக்கும் அவங்களோட டிஃபென்ஸை ஸ்ட்ராங்காக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் அட்டாக் பொசிஷன் சுத்தமாக கம்மி பண்ணிட்டாங்க. பியர்ஸுக்கு வந்து டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது, அட்டாக் சுத்தமாக கவர் பண்ணியாச்சு. ஏன்னா மார்க்கெட்டோட ஓவரால் எக்ஸ்பெக்டேஷன் எப்படியுமே ஏதோ ஒரு அமைதியை நோக்கி நகர்ந்துரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் இருக்கிறாங்க. புல்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆல்மோஸ்ட் அதே ரேஞ்ச் வரைக்கும் டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்காக வச்சிருக்காங்க. அட்டாக் பொசிஷன்ஸ் அவங்க கம்மி பண்ணல, அதே அளவில் மெயின்டைன் பண்ணுறாங்க. பெரிய அளவில் இன்க்ரீஸ் பண்ணல, பட் அதே அளவில் ஸ்ட்ராங்காக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ புல்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே டிஃபென்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸும், பட் மேற்கொண்டு மார்க்கெட்டை கீழே இறக்கிறதுக்கான அட்டாக் பொசிஷன்ஸ் வந்து பியர்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. புல்ஸ் வந்து அட்டாக் பொசிஷன்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியோடைய மூவ் அப்படிங்கிறதும் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 55,128க்கு மேலே ஓப்பன் ஆகி ஸ்விங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 55,322 அச்சீவ் பண்ணி அப்புறம் ஸ்விங்கோட எண்ட் பாயிண்ட் 55,882 அச்சீவ் பண்ணுது. அதை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் சாயங்காலம் வரைக்கும் அதுக்கு தான் போராடிட்டு இருந்தாங்க. 55,852 பிரேக் பண்ணுறதுக்கு தான் தொடர்ந்து பிஎஸ் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. சாயங்காலம் வரைக்குமே கிட்டத்தட்ட புல்ஸ் அதே அந்த குறிப்பிட்ட அந்த வேல்யூவை டிஃபெண்ட் பண்ணி கன்சால்டேஷன் ரேஞ்ச் அடுத்த ஸ்விங் வந்து 56,212 தொடங்குது இல்லையா, அது ரெண்டு நடுவில் கன்சால்டேஷன் ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் இதுவுமே ஒரு ஃபிளாட் டு பாசிட்டிவ் க்ளோஸ் தான். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்குமே நிஃப்டியோடைய பேங்க் நிஃப்டியோடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் வந்து மண்டே மார்க்கெட் 56,132. அதுக்கு மேலே மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 56,212, 56,778, அதே மாதிரி 56,132, 57,752. ஓகே, இது ரெண்டு ரெண்டத்தான் அப்படி கேவலமாக எழுதியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகே சரி. அதே மாதிரி பிரைமரி சப்போர்ட் 56,062 பிரைமரி சப்போர்ட். அதுக்கு கீழே மந்த்லி சப்போர்ட்ஸ்னு பார்த்தா 55,882, 55,322, 54,758, 54,232. இதெல்லாம் பேங்க் நிஃப்டியோட மந்த்லி சப்போர்ட்ஸ். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பெரிய அளவில் அதே ஸ்டாண்டில் தான் இருக்காங்க பேங்க் நிஃப்டிலையுமே. ரெண்டு பேருமே டிஃபென்ஸை கம்மி பண்ணல, பட் அட்டாக் பொசிஷன்ஸ் வந்து ஓரளவுக்கு பிஎஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. புல்ஸ் அட்டாக் பொசிஷன்ஸை கம்மி பண்ணல, பெருசாக அவங்க இன்க்ரீஸ் எல்லாம் பண்ணல, அட்டாக் கம்மி பண்ணாமல் வச்சிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது, கம்மி பண்ணாமல் வச்சிருக்காங்க. டிஃபென்ஸ் வந்து ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. ஸோ ஓரளவுக்கு கீழே வந்துச்சுன்னா டிஃபெண்ட் பண்ணுறதுக்கும் அதே நேரத்தில் புல்ஸும் டிஃபென்ஸ் அண்ட் அட்டாக் பொசிஷன்ஸையும் ஓரளவுக்கு நியூட்ரலான ஒரு பொசிஷன் தான் இது. ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஃபிளாட் டு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் ட்ரேடர்ஸ் இருக்கிறது தெரியுது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். பட் இது இப்போ இருக்கக்கூடிய மனநிலை தான். ஞாயிற்றுக்கிழமை ஈவெண்ட்டுக்கு அப்புறம் இந்த மனநிலை மாறலாம். திங்கக்கிழமை காலையில் மறுபடியும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நம்ம திங்கக்கிழமை சாயங்காலம் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் சந்திப்போம். தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ.